ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்ப மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் எல்லா செக்டர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏஐ செக்டர் மட்டும் ராக்கெட் மாதிரி க்ரோ ஆகுது. இது ஒரு நார்மல் டெக் ராலியா? இல்லன்னா ஒரு பெரிய எக்கனாமி ஷிஃப்ட் நடக்குதா? இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 தியரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னா, ஹிஸ்டரிய பார்த்தா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. 1900ஸ்ல ஆயில் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், 1990ஸ்ல இன்டர்நெட், 2010ல ஸ்மார்ட் போனும் கிளவுடும், 2020ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஏஐ இஸ் நாட் ஜஸ்ட் another டெக்னாலஜி சைக்கிள். ஏஐ குட் பிகம் த நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் லேயர் ஆஃப் த என்டையர் எக்கனாமி. இப்ப இன்வெஸ்டர்ஸ் ஏஐ ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி பார்க்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஐ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இல்ல. இது எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் சேஞ்ச் பண்ற ஒரு என்ஜின். இமேஜின் பண்ணுங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஏஐ வந்தா புரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகலாம், காஸ்ட் குறையலாம், ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஹெல்த் கேர்ல ஃபாஸ்டர் ட்ரக் டிஸ்கவரி, பெட்டர் டயக்னோசிஸ், ஃபினான்ஸ்ல பெட்டர் டேட்டா அனாலிசிஸ் ஆட்டோமேஷன், சாஃப்ட்வேர்ல ஒரு டெவலப்பர் செய்யற வேலையை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால இன்வெஸ்டர்ஸ் ஏஐ கம்பெனிஸ்க்கு இருக்கிற ரெவென்யூ மட்டும் பார்க்கல, அவங்க ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. த கிரேசி பார்ட் ஆஃப் திஸ் தியரி என்னன்னா, மேபி ஏஐ ஸ்டாக்ஸ் ஆர் நாட் growing பிகாஸ் பீப்புள் ஜஸ்ட் லைக் ஏஐ. ஃபியூச்சர் எக்கனாமில சர்வை பண்ணணும்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஏஐ தேவைப்படும். அதனால தான் மணி இஸ் ஃப்ளோயிங் இன்டு ஏஐ சிப்ஸ், டேட்டா சென்டர்ஸ், நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ சாஃப்ட்வேர். இப்ப இத அமெரிக்காவோட கோல்ட் ரஷ் எரா கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1800ஸ்ல அமெரிக்கால கோல்ட் ரஷ் நடந்தப்ப கோல்டு கிடைக்கும்னு மைனிங் பண்ண போனாங்க. ஆனா இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, கோல்டு தேடி போன எல்லாரும் ரிச் ஆகல. ஆக்சுவலி பிக் வின்னர்ஸ் யாருன்னா, கோல்ட் மைனர்ஸ்க்கு பிக்ஸ், ஷவல்ஸ், ஜீன்ஸ், பூட்ஸ், ஃபுட்ஸ், டென்ஸ் எல்லாம் வித்த கம்பெனி தான். ஏன்னா கோல்டு கிடைக்குதோ இல்லையோ, மைனஸ்க்கு இந்த டூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா தேவை. அதே மாதிரி ஏஐயும் ஓப்பன் ஏஐ ஜெயிக்குமா, ஆந்த்ரோபிக் ஜெயிக்குமா, இல்ல எக்ஸ்ஏஐ ஜெயிக்குமான்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஷியோர், ஏஐ பில்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஜிபியூஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், நெட்வொர்க்கிங், மெமரி, எலக்ட்ரிசிட்டி, டேட்டா சென்டர்ஸ் இது எல்லாமே தேவை. அதனால சில இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஏஐ வின்னர் யாருன்னு கெஸ் பண்றதை விட ஏஐ கம்பெனிஸ்க்கு டூல் சப்ளை பண்ற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் NVIDIA, மைக்ரோசாஃப்ட் அசூர், AWS, கூகுள் கிளவுட், மைக்ரான், பிராட்காம் நெட்வொர்க்கிங் கம்பெனிஸ், டேட்டா சென்டர் கம்பெனிஸ், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் இது எல்லாத்துக்கும் அதிக அட்டென்ஷன் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கோல்ட் ரஷ்ல கோல்டு விக்கல, டூல்ஸ் வித்தவங்க நிறைய சம்பாரிச்சாங்க. அதே மாதிரி ஏஐ ரஷ்ல ஏஐ ஆப் பில்ட் பண்ற கம்பெனிஸ் மட்டும் இல்ல, ஏஐ பில்ட் பண்ண தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குற கம்பெனிஸும் பெரிய வின்னர்ஸ் ஆகலாம். ஆனா ஒரு டேஞ்சரும் இருக்கு. ஒவ்வொரு பிக் டெக்னாலஜி ரெவல்யூஷனுக்கும் ஒரு ஹைப் வந்திருக்கு. இன்டர்நெட் பூம் 2000, கிரிப்டோ பூம் 2021. டெக்னாலஜி ரியலா இருந்தாலும் சில கம்பெனிஸ் ஓவர் வேல்யூட் ஆகலாம். அதனால ஒரு கொஸ்டின், ஏஐ ஒரு பபுளா இல்ல வேர்ல்டோட எக்கனாமியோட நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? இதுதான் இப்ப பிக்கஸ்ட் டிபேட்டா இருக்கு. இப்ப செகண்ட் தியரி, ஏஐ பபிள் சர்க்கிள் தியரி. ஏஐ தான் ஃபியூச்சர்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப ஏன் சில இன்வெஸ்டர்ஸ் பபிள் வார்னிங் கொடுக்குறாங்க? ஏஐ ஈகோசிஸ்டம்ல ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ற மணி இன்னொரு கம்பெனிக்கு ரெவென்யூவா போகுது. அந்த ரெவென்யூ growth பார்த்து இன்வெஸ்டர்ஸ் இன்னும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐ பத்தி பேசலாம். மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐல $13 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஏஐ அந்த மணியை ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண யூஸ் பண்றாங்க. ஏஐ மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண ரொம்ப பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். அதுக்காக ஓப்பன் ஏஐ மைக்ரோசாஃப்ட் அசூர் கிளவுட யூஸ் பண்றாங்க. இப்ப மணி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தா, மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஓப்பன் ஏஐ கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் வாங்குறாங்க. அந்த மணி திரும்ப மைக்ரோசாஃப்டோட கிளவுட் பிசினஸ்க்கு ரிட்டர்ன் ஆகுது. அதனால மைக்ரோசாஃப்ட்டுக்கு கிளவுட் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்க்குற இன்வெஸ்டர்ஸ் ஏஐ மார்க்கெட் செம ஸ்பீட்ல க்ரோ ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இன்னும் நிறைய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதே மாதிரி NVIDIAக்கும் நடக்குது. ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங் ரைஸ் பண்றாங்க. அந்த ஃபண்டிங்ல NVIDIA GPUs வாங்குறாங்க. அதனால NVIDIAவோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ஆக இன்வெஸ்டர்ஸ் இன்னும் எக்ஸைட் ஆகுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், அமேசான் ஆந்த்ரோபிக்ல $8 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்த்ரோபிக் யூஸ்ட் AWS அண்ட் AWS ஓட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அமேசான் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் திஸ். கூகுள் அண்ட் ஆந்த்ரோபிக் டீலும் இதே தான். ஆனா கிரிட்டிக்ஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த growthல ஆக்சுவல் கஸ்டமர் டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இன்வெஸ்டர் மணி ஈகோசிஸ்டம்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு? ஸோ இது ஹெல்த்தி growth-ஆ இல்ல பபிள் ரிஸ்கா?
இப்போ ஏஐ கம்பெனிஸ் ரியல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஹியூஜ் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணா இந்த சைக்கிள் ஹெல்த்தின்னு சொல்லலாம். ஆனா ஃபண்டிங் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு கஸ்டமர் டிமாண்ட் அதே அளவுக்கு வரலன்னா இது பபிளா மாறிடலாம். அதனால தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் இத ஏஐ பபிள் சர்க்கிள் தியரின்னு சொல்றாங்க. If this is true, stock price will increase, but customer revenue doesn't catch up அப்படின்னா then growth will be considered artificial. Of course, AI supporters என்ன சொல்றாங்கன்னா ChatGPT has hundreds of millions of users. AI coding tools generates billions in revenue. Enterprise AI spending is growing real fast. Real customers are paying. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.